ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு எஸ்ஆர் அகாடமி. திறன் வகுப்புக்குள்ள ஒவ்வொரு பாடமாக பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் திறன் வகுப்புக்கில் 8வது பாடம் டென்சஸ். ஓகேவா? டென்சஸ். ஃபஸ்ட்டு fill in the blanks using the past perfect form. அது என்ன சார் பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஃபார்மில் அப்படின்னா அதற்கான வார்த்தைகள் இங்கே கொடுத்துட்டாங்க. அதை நம்ம சம்மந்தப்பட்ட இடத்துல போட வேண்டும், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு பாருங்கள், we dash the birthday song before she blew out her candle. had sungன்னு வரும். நாங்கள் எதை பாடினோம்? பர்த்டே சாங் பாடினோம். எதுக்கு முன்னாடி? அந்த மெழுகுகளை அணைப்பதற்கு முன் பாடிட்டோம். had sungன்றது இங்கே வரும். he had already broken the window when I got home. நாங்கள் வீட்டுக்கு போனபோது ஏற்கனவே அந்த விண்டோவை உடைத்து விட்டார்கள். had already broken என்பது சரியான விடை. மூணாவது, I dashed to songs before I started the work. I had listened to songs before I started to work. வேலை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன செய்தேன்? பாடல்கள் கேட்டேன், லிசன் பண்ணேன். அடுத்து, she dash her hands before she cooked the dinner. ஸோ டின்னர் இரவு உணவு, அது குக் பண்ணுறதுக்கு முன்னாடி அவள் தன் கைகளை கழுவினாள். had washed. they had finished their dinner when I arrived. நான் வரும்பொழுது அவர்கள் டின்னரை முடித்து விட்டார்கள். had finishedன்னு எழுதணும். இதற்கு முன்னர் நம்ம போட்ட வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு வேண்டுமா? அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் ஒரு லிங்க் இருக்குது. இந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் 100க்கும் மேற்பட்ட திறன் வீடியோக்கள் இருக்குது. ரெண்டாவது கேள்வி, ஃப்ரேம் சென்டென்சஸ் இன் த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸிங் த கிவன் verbs. ஓகேங்களா? நாமளே இப்போ சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணணும். எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, ட்ரா. ஐ ஹாவ் ட்ரான் அ பியூட்டிஃபுல் பிக்சர். இப்போ இதே மாதிரி ஈட்டுக்கு ஃபார்ம் பண்ணுறோம். ஐ ஹாவ் ஈட்டன் மை லஞ்ச். நான் மதிய சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டேன். ஈட் என்பது ஈட்டன் என்று மாறுகிறது. பிரிங். ஷீ ஹாஸ் brought a gift. ப்ளே. தே ஹாவ் played football. டீச். he has taught as English. give. we have given charity. இப்போ இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா have as இது வரும். அது ப்ரெசன்ட் டென்ஸை குறிப்பதற்காக வருகிறது. he she it இது மூணுத்துக்கு மட்டும் has வரும். he she it வந்தால் has, because they are third person singular. வெர்போட தேர்ட் ஃபார்ம் என்று சொல்லப்படுகிற வெர்பு வரும். eat, ate, eaten. bring, brought. play, played, played. teach, taught. give, gave, given. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சுதா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.